இந்த செடி தான் சைலோசாந்தஸ் கமெட்டா முயல் மசாலா. அங்கே பார்த்தீங்களா அதோட இன்னொரு டைப் நான் சொன்னல, அது ஸ்டாபரா. இது பாருங்க, இது நல்லா பெரிய டைப் ஆகுதா, செடி மாதிரி செமி விட்டு பிளான்டா இருக்கா. பட் இதுலேயுமே என்னென்னா இலை தான் ரிச் இன் ப்ரோட்டீன். இலை அதோட முயல் கம்பல்சரி இந்த ஏரியாவில் நீங்கள் தோண்டி எடுத்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நைட் டைம் நீங்கள் பார்க்கலாம், ரோட்டில் மாட்டி ஏறுறது. படா ஜென்ரலாக இந்த செடி தான் காரணம். இன்னொன்று இந்த இங்கே ஒன்று பார்க்குறீங்களா, நார்மலி பிசி அட்டு அந்த எண்டுலேருந்து இந்த எண்டு இதெல்லாம் இருந்துச்சு. ஆக்சுவலாக இதெல்லாம் இப்போ ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இந்த பிளான்ட் வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிட்டாங்க. பட் என்னன்னு கேட்டால் இது வந்து ஸ்டால் ஃபீடிங்க்கு வந்து பெஸ்ட்டுங்க. நீங்கள் வெட்டி கொண்டு வந்து நீங்கள் அறுத்து வந்து ஆடு மாடுக்கு கட்டிட்டீங்கன்னா இலையை மட்டும் அழகாக பிரித்து எடுத்துரும். ஆனால் கம்பேர்ட் டு தட் பிளான்ட் ஸ்கேப்ரா திஸ் இஸ் ஹேவிங் ப்ராடர் லீவ். நல்லா ஒவேட்டு ட்ரைபோல டைப் ஆஃப் லீவ் இருக்கும். லீவ் வந்து பார்த்தீங்கன்னா ரிச் இன் ப்ரோட்டீன் டு எக்ஸ்டென்ட் ஆஃப் 80 to 23%. நல்ல பயோடபிலிட்டி இருக்கும். நல்ல ஃபைபர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டைஜஷன் ஆகும். ஃப்ரூட் மட்டும் டைஜஷன் ஆகாது, அப்படியே ஃபீக்கல் மேட்டர் வந்து கீழே வந்துடும். பெஸ்ட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். யாராவது ஆடு மாடு வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இஃப் யூ வாண்ட் டு ரியர் ஷீப் ஆர் கோட், it is better to maintain this particular cropland in your field. ஸ்கேப்ராவோட இது ரொம்ப சிறப்புங்க. அது கூட நார்மலாக என்ன பண்ணுவாங்க, இதுவும் அதையும் ஒரு வயல் மாற்றி கலந்து விட்டுருப்பாங்க. ஒரு வயல் அதை வந்து பார்த்தீங்கன்னா கிரேசிங் விட்டுட்டு இதை ஸ்டால் ஃபீடிங் கட் பண்ணி ஓட்டிடுவாங்க. தட் மச் குட் சோர்ஸ் ஆஃப் ஓடிக்கல் ப்ரோட்டீன். இதுலேயுமே ஃப்ளாரை பாருங்கள், இந்த மாதிரி மொக்க செல் பண்ணும். எம்ஆர்பி